நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ மகாபலிபுரத்துக்கிட்ட இருக்கிற புலிக்காக வந்துட்டோம் நண்பர்களே. ஒரு ஆளுக்கு 25 ரூபா டிக்கெட்டு. வாங்க உள்ளே எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு பார்ப்போம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ புலிக்கொகை உள்ளே வந்துட்ட நண்பர்களே. 25 ரூபா டிக்கெட் தான். அது ஆன்லைன்லேயே எடுக்கலாம், இல்லை கவுண்டர்லேயும் டிக்கெட் கொடுக்குறாங்க நண்பர்களே. உள்ளே வந்தால் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க, விளையாடுறதுக்குது, சிறுவர் விளையாடுறதுக்கு கேம்ஸ் ஃபுல்லாக இருக்குது நண்பர்களே. இந்த புலிக்கொகை எப்படி வரணும்னா, சென்னையிலேருந்து மகாபலிபுரம் போகிற வழியில், மகாபலிபுரத்துக்கு முன்னாடி ஒரு 12 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த புலிக்கொகை இருக்குது நண்பர்களே. டைகர் கேவ் அப்படின்னு இருக்குது, சாலவன் குப்பம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நண்பர்களே. காரு டூ வீலர் பார்க்கிங் பண்ணுறதுக்கு பெரிய இடம் வச்சுருக்குறாங்க. காருக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நண்பர்களே பார்க்கிங் பண்ணுறதுக்கு. ஃபுல்லாக ஃபுட்டெல்லாம் அலோவ் பண்ணுறது இல்லை. இது நம்ம உள்ள அந்த புலிக்கொகை சிலையெல்லாம் பார்த்துட்டு உள்ளார வந்தோம்னா உள்ளே பீச் இருக்குது நண்பர்களே. நல்லா குளிக்கிறது ஏதுவாக தான் இருக்குது. நாங்கள் பகலில் வந்தங்காட்டி கூட்டம் அதிகமாக இல்லை. வீக் டேஸில் வந்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது நண்பர்களே. ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம், விளையாடலாம். குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு ஜாலியான இடம் நண்பர்களே இந்த புலிக்கொகை பீச்சு. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் நண்பர்களே, முன்னாடியே இருக்குது இந்த புலிக்குகை. இது கிபி 7 அல்லது 8ஆம் நூற்றாண்டு பல்லவரால் கட்டப்பட்டது தான் இந்த புலிக்குகை. புலி ஷேப்பில் கல்லை குடஞ்சி சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்காங்க நண்பர்களே. சுற்றி மரங்கள் வச்சுருக்குறாங்க, புல்தரை இருக்குங்காட்டி ரம்மியமாக இருக்குது நண்பர்களே. இங்கே ஒரு பாறை செங்குத்தாக நின்றுட்டுருக்குது. நம்ம மகாபலிபுரத்தில் இருந்த கிருஷ்ணர் உருண்டை மாதிரி இங்கேயும் ஒரு பாறை நிற்கிது நண்பர்களே. நீங்கள் மகாபலிபுரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டைகர் கேவ் வந்தீங்கன்னா பார்க்கலாம் நண்பர்களே. ஃபோட்டோ எடுப்பதற்கு அருமையான இடம். இதுதான் நண்பர்களே புலி மாதிரி கல்லில் செதுக்கியிருக்கிறாங்க நண்பர்களே. ஃபுல்லாக குடைவரை கோயில் மாதிரி இருக்குது. சுவாமி சிலைகள்லாம் ஒன்றும் கிடையாது நண்பர்களே. மிக
நம்ம புலிக்குகையை பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்தோம்னா இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது நண்பர்களே. உள்ளார பாறையை குடஞ்சி லிங்கம் பிரஸ்டே பண்ணியிருக்காங்க நண்பர்களே. இங்கே கியூஆர் கோடு இருக்குது, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வரும் நண்பர்களே. நம்ம உள்ளே அப்படியே இறங்கி போனோம்னா அந்த பாறையை குடஞ்சி உள்ள சிவன் கோயில் வச்சுருக்கிறாங்க நண்பர்களே. சிவனை லிங்க பிரஸ்டே பண்ணிக்கிறாங்க. இங்கே வழிபாடு நடந்துகிட்ருக்கு நண்பர்களே. ரெண்டு பக்கம் சிற்பங்களை செதுக்கியிருக்கிறாங்க. அந்த காலத்து பாண்டியர் காலத்து சரி பல்லவர் கால கல்வெட்டுகள்லாம் இருக்குது நண்பர்களே. ஃபுல்லாக தமிழில் கல்வெட்டு செதுக்கியிருக்கிறாங்க. பார்க்குறக்கே இடம் அருமையாக இருக்குது நண்பர்களே. உள்ளது சிவலிங்கம் இருக்கிறாரு. மற்ற பக்கம் மகாபலிபுரத்துலலாம் சாமி சிலைகள் இல்லை, ஆனால் இங்கே வச்சுருக்கிறாங்க. பிற்காலத்தில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிற்பங்கள்லாம் அழகாக செதுக்கியிருக்காங்க நண்பர்களே. இதை தாண்டினீங்கன்னா தான் அந்த முருகன் கோயில் அந்த காலத்தில் கட்டின கோயில்னு சொல்கிறாங்க நண்பர்களே. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னே உள்ள கோயில் சுனாமி எப்போ வெளியே வந்ததுன்னு சொன்னாங்க. அதை நாங்கள் போய் பார்க்கல, இங்கே தான் இருக்குது அந்த கோயில். நீங்கள் போனீங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. மிக பழமையான முருகன் கோயில். சிற்பங்கள்லாம் அதிகமாக அழகாகவும் செதுக்கியிருக்காங்க நண்பர்களே. இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.